கட்சி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிலையத்தின் கவனத்திற்கு தெரிய வந்தது. தலைமை நிலையம்னா தலைமை நிலையம்னா யாரு? அவங்க தலைமை கட்சி, நிலையம்னா குழு. எங்க அந்தரத்துல தனியா தொங்கிக்கிட்டா இருக்கு? தலைமை நிலையம்னா தலைவர் தானே அது. தலைவரை உள்ளடக்கிய தலைவரின் தலைமையிலான நிலையம் தானே அது. தலைமை நிலையம்னா என்ன? இல்ல அது ரொம்ப சாஃப்டா பூசி மொழிகி சொல்ற மாதிரி இருக்குல்ல. நேரடியா சொல்லு. நேரடியா தானே நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல என்னங்க செய்யணும்? நடவடிக்கை இல்ல எடுக்கலன்னா அந்த ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்க. நடவடிக்கை எடுத்துட்டா திமுக சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டதா சொல்றீங்க. நடவடிக்கை எடுத்துட்டா 2ஆம் கட்ட நிர்வாகிகள் சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டாருங்கிறீங்க. தலைவருக்கு ரோலே கிடையாதா? திமுக சொல்லி எடுத்துட்டாரு. அது யாரால அந்த கேள்விகள் வருது? யாரால வருது? ஏன் வருது? நீங்களா எழுப்புறீங்க. அவர் தலைவர் எடுத்திருக்கிறாரு, விட்டுட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்லி நிகழ்ச்சியில கலந்துக்கலாம்னு அனுமதி கொடுத்தது யாரு? நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தது யாரு? அவரு தாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. நடத்துற ஒருத்தர் நீங்க போகாதீங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அது ஒரு ஜனநாயக விரோத செயல் இல்லையா? எங்க தலைவர் ஒரு ஜனநாயக தலைவர், ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறைகளை கொண்ட தலைவர். சும்மா இந்த என்ன கிள்ளிட்டான் நுள்ளிட்டான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை அணுகிறவர் கிடையாது. ரொம்ப முதிர்ச்சியான தலைவர். அவர் நடத்துற நிகழ்ச்சியில அவரை போகக்கூடாதுன்னு சொல்றது மரியாதையா இருக்காது. போங்க. ஆனால் நீங்க வெறும் விஓசி நிறுவனர் அல்ல, துணை பொதுச் செயலாளர் விசிகா. அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குங்க. அரசியல் எதுவும் பேசாதீங்க. அந்த நூல் குறித்து மட்டும் பேசுங்க. அப்ப கரெக்டா இருக்காருல்ல எங்க தலைவர்? விசிகே துணை பொதுச் செயலாளருமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். விஓசி நிறுவனராக மட்டும் இல்லை. விஓசிக்காக அந்த நிறுவனராக இருந்து அந்த நிகழ்ச்சி நடத்துற இடத்துக்கு நீங்க போகாம இருக்க முடியாது. போங்க, அதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா விசிகே துணை பொதுச் செயலாளர் நீங்க இருக்கிறதுனால அரசியல் பேசிடாதீங்க. அந்த நூல் குறித்து மட்டும் பேசுங்க. எங்க தலைவர் எவ்வளவு மாண்பா வழிபட்டு இருக்காரு. இல்ல அப்ப உங்க தலைவர் சொல்ற பேச்சு அவர் கேட்கல. அதனாலதான் நடவடிக்கை. இடைநீக்கம் தான் அது. ஆமா, அப்படிதான் செய்ய முடியும். கட்சி அப்படித்தானே செய்ய முடியும். இல்ல இப்ப அண்ணாமலை கூட சொல்றாரு, விசிகாவின் மெயின் ஃபண்டரா இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா, அதனால அந்த தயக்கம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒண்ணுங்க. இந்த கட்சிக்கு 25 ஆண்டுகள் ஆகுதுங்க. ஆதவ் 7-8 மாசம் ஆச்சு. 24 ஆண்டுகளும் இந்த கட்சி எப்படி நடை போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குது. கட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குதுல்ல. தேர்தல் அரசியலுக்கு 25 வருஷம். அதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம். அப்ப 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஆதவ் ஃபண்ட் கொடுத்து தான் இந்த 35 வருஷம் பொது வாழ்க்கையும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எங்க தலைவர் நடத்தி இந்த இடத்துக்கு கட்சியை கொண்டு நிறுத்திருக்காரு. ஏன் இவ்வளவு தாமதம், இவ்வளவு யோசனை? அதெல்லாம் வெளியே உள்ளவங்களாக முடிவு பண்றது. ஒரு கட்சி தலைமை அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவரை எப்ப நீக்கணும், எங்க நீக்கணும், எப்படி நீக்கணும்லாம் வெளியே உட்கார்ந்துகிட்டு இருந்து சொல்லிட்டே இருப்பீங்களா? அப்ப அந்த தலைமை என்ன வருது? அப்புறம் எங்க தலைவருடைய இயல்பு ஒண்ணு சொல்றேன், நீக்குங்கன்னு சொன்னா நீக்க மாட்டார், நீக்காதீங்கன்னு சொன்னா நீக்குவார்.